வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி எப்படி சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற நாடுகள் MDH எவரெஸ்ட் மசாலாக்களை பேன் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை நாம பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல எத்திலீன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்டிசைட் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இது கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, மற்ற நோய்கள் வரதுக்கான தன்மைகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் பேன் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல யூரோப்பியன் யூனியன் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ இந்தியாவில இருந்து அவங்க தடை பண்ணியிருக்கிறாங்க. இதுல அதிக அளவு கண்டாமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 14 ப்ராடக்ட்க்கு மேல லெட், மர்க்குரி, கேட்மியம் இது போன்ற மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாளடைவில் கிரானிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மை உடைய மெட்டல்ஸ் இதெல்லாம். ஸோ ரொம்ப நாள் நம்ம தொடர்ந்து இதை அசிமுலேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல லெட், மர்க்யூரி, கேட்மியமோட லெவல்லாம் அதிகமாச்சுன்னா இது போன்ற நோய்கள், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போன்ற மெட்டல்ஸ கிட்டத்தட்ட லெட்ட 14 ப்ராடக்ட்லயும், மர்க்யூரி, கேட்மியம் 21 ப்ராடக்ட்லயும், அதே மாதிரி 59 வகை உணவு பொருட்கள்ல பெஸ்டிசைட்ஸ் 1ல இருந்து 5 வகையான பெஸ்டிசைட்ஸ இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த எத்திலீன் ஆக்சைடு. இது பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் எல்லாம் நம்ம செஞ்சு இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, இந்த மசாலா பவுடர் எல்லாம். இந்த மசாலா பவுடரோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அதுல பூச்சி இல்ல கண்டாமினேஷன், மைக்ரோபியல் கண்டாமினேஷன் வராம இருக்கிறதுக்காகவும் அதை ப்ராசஸ் பண்றதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எத்திலீன் ஆக்சைடு. ஆனா இத முறையாக நம்ம பயன்படுத்தலைன்னா அதனுடைய ரெசிடியூ அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த பெஸ்டிசைட் லெவல் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல அதிகமாயிடுது. இததான் சிங்கப்பூர், ஹாங்காங், யூரோப்பியன் யூனியன், இதை அடுத்து இப்ப யூஎஸ் கூட பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணி கண்ட்ரிக்குள்ள அலோவ் பண்ணல. கேட்டா அதுல பெஸ்டிசைட் கண்டாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா சால்மனெல்லா, டைபாய்டு ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமி இருக்கு இல்லையா, அதோடைய கண்டாமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா இது என்னென்ன மசாலா வகைகள் பாத்தீங்கன்னா MDH, MTR, எவரெஸ்ட், அப்புறம் இந்த பாபா ராம்தேவோட பத்தஞ்சலி இருக்கு இல்லையா, இது போன்ற மசாலாக்கள்ல தான் இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருதே. கிட்டத்தட்ட உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகள், US, UK, சிங்கப்பூர், ஹாங்காங், இப்ப ஆஸ்திரேலியா, மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், இப்படி பல பேர் அடுத்து இந்த ப்ராடக்ட்ஸை பேன் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை சோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே வர 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 நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய FSSAI என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எவரெஸ்ட் மசாலாவையும் MDH ப்ராடக்ட்ஸையும் நாங்க டெஸ்ட் பண்றோம், எங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. 2 நாள்ல பண்ணக்கூடிய விஷயத்துக்கு எதுக்கு 20 நாள் டைம் கேட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இந்த 20 நாள் டைமுக்குள்ள இன்னொரு விஷயம் இந்த FSSAI என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவான்டிட்டி ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்ல பர்மிசிபிள் லிமிட்டை 10 மடங்கு அதிகப்படுத்துறாங்க. அதாவது மினிமம் ரெசிடியூ லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ப்ராடக்ட்ல இவ்வளவுதான் மினிமம் ரெசிடியூ, இந்த அளவுக்கு மேல ரெசிடியூ இருந்தா அது கண்டாமினேஷன் அப்படின்னு ஒரு அளவை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. மினிமம் ரெசிடியூ லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க, MRL. இந்த MRL 10 மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த பெஸ்டிசைடுக்காக. அப்ப இது என்ன விதமான ஒரு டெஸ்டிங் பண்றாங்க, இல்ல என்ன விதமா மக்களுடைய ஆரோக்கியத்தோட விளையாடுறாங்க பாருங்க. நார்மலா இருக்க வேண்டிய லிமிட்டை 10 மடங்கு அதிகமாக்கிட்டாங்க. இப்ப 10 மடங்கு இதை அதிகமாக்கினா என்ன ஆயிடும், இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் பர்மிசிபிள் லெவல்ஸ் அப்படின்னு இவங்களே சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு FSSAI இதைதான் பண்ணிருக்கு. சரி, எக்ஸ்போர்ட் ஆன ப்ராடக்ட்ஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் வருது, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னா, இது எங்க பர்வியூல வரல, இது EIC, எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சிலோட பர்வியூல வருது, அவங்கதான் இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா இந்த பிரச்சனையினால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியா இஸ் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ உலக அளவுல அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது இந்தியா தான். அப்ப நமக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, நமக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, நமக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள்ல பல நாடுகள்ல இந்த ப்ராடக்ட்ஸை தடை பண்றதுனால நம்மளுடைய கிரெடிபிலிட்டி அடி வாங்குது. இந்தியாவுக்கு வரக்கூடிய ரெவென்யூ கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர்ஸ் நமக்கு பாதிக்கப்படும். அப்ப இதெல்லாம் முதல்லயே ரெகுலேட் பண்ணி
நாம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் சரி, இல்ல இன்டர்னலா நம்ம மக்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் சரி, இதுல நச்சுத்தன்மை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் வந்து பர்மிசிபிள் லிமிட்குள்ள இருக்கா அப்படிங்கறத சோதனை பண்ணி அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? FSSAI, EIC போன்ற அமைப்புகளின் பொறுப்பு தானே. ரெகுலரா டெஸ்ட் பண்ண வேண்டாமா? ரேண்டம் டெஸ்டிங் பண்ண வேண்டாமா? ஒவ்வொரு மாநிலங்களிலும் கரெக்டா இந்த மாதிரி ஃபுட் டெஸ்டிங் லேப்ஸ் செட்டப் பண்ணி அங்க ரேண்டம் டெஸ்டிங் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் உள்ளூர்ல கன்சியூம் பண்றதுக்கு அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்கள் கன்சம்ஷனுக்கு சேஃபா இருக்கா அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது இந்த அமைப்புகளுடைய கடமை. இந்த அமைப்புகள் யார் அடியில இயங்குது? அப்ப அந்த அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? அப்ப மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்கும் இதுல பொறுப்பு இருக்கா இல்லையா? அதுவும் குறிப்பா மத்திய அரசுக்கு இன்னும் அதிகம் பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு பல நாடுகள் இந்த ப்ராடக்ட்ஸ் பேன் பண்றதுனால ஒட்டுமொத்த ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரியும் அடி வாங்கும். அப்ப எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் அடி வாங்கினாங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம், கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அடி வாங்கினாங்க, அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த நஷ்டம் கடைசியில யார பாதிக்கும்? விவசாயிகளை பாதிக்கும். சும்மாவே கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, வாங்க பொருட்களுக்கு வந்து சரியான விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. விவசாயிகளுக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டு இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு இப்படி பேன் பண்ணி எல்லாம் நஷ்டமாச்சுன்னா அதையும் திரும்ப இந்த விவசாயிகளை தானே பாதிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இது போன்ற மசாலாக்களை உபயோகிக்கிற நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமைய. ஒரு அரசாங்கத்தை நம்பி தானே இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஒரு பிராண்ட் வேல்யூன்னு ஒண்ணு பாக்குறோம்ல, ஒரு MDHO ஒரு எவரெஸ்டோ பால் பவுடர்ல கலப்படம் பண்ணிருக்காங்க. நெஸ்லே மீது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நெஸ்லேன்னா நல்ல பிராண்டா இருக்கும், MDH, எவரெஸ்ட், பாட்ஷா மசாலா இதெல்லாம் நல்ல பிராண்டா இருக்கும் அப்படின்னு நம்பிதானே நீங்களும் நானும் வாங்குறோம். அப்ப இது போன்ற ப்ராடக்ட்ஸ்லயே இந்த அரசாங்கம் சுத்தமா அக்கறை எடுக்கல. இந்த ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளும் இதை பத்தி கவலைப்படல. நஷ்டம் யாருக்கு? இன்னைக்கு சின்ன வயசுலயே பல பேர் வந்து இருதய நோயால பாதிக்கப்படுறாங்க, கிட்னி ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறாங்க. நாம பொதுப்படையா என்ன சொல்லிடுறோம்? அந்த காலத்துல இருந்த சாப்பாடு முறையெல்லாம் வேற, இப்ப இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாம் வேற, எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு இறங்கிட்டாங்க அப்படின்னு பேசுறோம்ல. இன்னைக்கு சமையல்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய மசாலா வகைகள் தானே இது. அந்த காலத்துல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே ரெடிமேட். இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்ட் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது. எல்லாத்தையும் எடுத்து அப்படி போட்டு கலக்கி கிழக்கி எதையாவது ஒண்ணு சமைச்சிடறோம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா எவ்வளவு நச்சு பொருட்கள் இதுல இருக்கு அப்படின்னு? இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ், ஒத்துக்கல, இன்டைஜஷன் அப்படின்னு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுல முக்கியமான பொறுப்பு இந்த பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிக்கும் இதை ரெகுலேட் பண்ண, இது எந்த அளவுக்கு மக்கள் கன்சம்ஷனுக்கு சேஃபா இருக்கு அப்படிங்கறத ரெகுலேட் பண்ணி அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கத்துக்கும் இந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டி மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியாது. பிராண்ட பார்த்து தயவு செஞ்சு மயங்கி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஷெல்ஃப்ல இருந்து வாங்காதீங்க. அடுத்த தடவை நீங்க வந்து குரோசரி ஷாப்பிங் போனீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நல்ல கலர் கலரா இருக்கும். பார்க்கும் பொழுது வாங்கணும்னு சொல்லி அப்படியே மனசு அலப்பாயும். ஆனா ஒரு நிமிஷம் இதை நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நியூஸ்ல இவ்வளவு விஷயங்கள் வருதே, இதெல்லாம் பல பேர் காதுக்கு போய் சேருதா இல்லையான்னு கூட தெரியல. பல பேருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாட்டுல அப்படிங்கறதே தெரியாம இருக்கு. தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் நீங்களும் சரி, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும், குறிப்பாக உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் மசாலாஸை வீட்லயே அரைச்சு உபயோகப்படுத்த பழகுங்க. அதுதான் ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி கடையில கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மசாலாஸ், ஸ்பைஸ் மிக்ஸையும் வாங்கி அதை மாச கணக்குல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்றதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இது உங்க ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறையோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம். வளர்ற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, அவங்களோட பிரெயின் எல்லாம் ஆக்டிவா இருந்தா தானே அவங்களால நல்லா படிக்க முடியும், வாழ்க்கையில நல்லா முன்னேற முடியும். அப்ப அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தியும் நம்ம அதிகம் யோசிக்க வேண்டியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸை வீட்லயே அரைச்சு சமையல்ல பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. இந்த பேக்கேஜ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க.
இதனால எந்த நன்மையும் வரப்போறது கிடையாது. இது போன்ற செய்திகள்ல இருந்து இந்த பாடத்தை, இந்த டேக் ஹோம் மெசேஜ கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டு போகணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே வாழ்க்கையில பாதி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் குறைஞ்சிரும். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவோம், ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல வாழ பழகும். நன்றி.